நாம கலப்பு பிடிச்சி உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க. நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு, பட்டணத்துல சனங்க இருக்கிறாங்க. நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது. அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க, சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும். கிராமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு. தப்பு. வணக்கம் விவசாய சொந்தங்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து தேங்காய் சம்மந்தமாக தான். நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி தேங்காய் வியாபாரத்தை பற்றி தான் கேட்குறாங்க. நிறைய பேர் தேங்காய் வியாபாரம் பண்ணணும், எங்கே விற்கிறது, நல்ல வியாபாரி எப்படி பார்க்குறது, என்ன ரேட்டு, இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஃபோன் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே நாங்கள் அட்டன் பண்ணி சொல்லிட்டு தான் இருக்கோம். வேலை கேட்குறவங்களுக்கும் அப்போக்கப்போ பதில் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த வியாபாரம் பண்ணுறது எப்படி நீங்கள் தொழில் ஆரம்பித்து உங்களுக்கு வந்து சில இதை வந்து நம்ம எப்படியா இருந்தாலும் ஃபோன், அதாவது ஒருத்தவங்க நம்ம எதாக இருந்தாலுமே நம்ம நேரடியாக நம்ம ஒரு எந்த வேலையுமே சரி நேரடியாக நம்ம செஞ்சோம்னா தான் அதில் உள்ள அனுபவங்கள் நேரடியாக நல்லது கெட்டதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். நம்ம வந்து இப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாமே ஒழிஞ்சு அதில் நேரடியாக இறங்கி பார்க்கும்போது சில மாற்றங்கள் வரும், சில அனுபவங்கள் கிடைக்கும். அதனால தான் கொஞ்சம் நீங்கள் வந்து எதாக இருந்தாலுமே கொஞ்சமாக செஞ்சு பாருங்கன்னு சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி தேங்காய் பிஸ்னஸுங்கிறது அருமையான தொழில், நல்ல தொழில். தேங்காய் வியாபாரம் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். நீங்கள் தேங்காய் வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் முதலீடாக போட்டு கொஞ்சமாக உங்கள் ஊரில் விவசாயிகள்கிட்டருந்து போய் நேரடியாக வாங்குங்க. விவசாயிகள்கிட்டருந்து நீங்கள் நேரடியாக வாங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். ஏன்னா விவசாயிகள்கிட்டருந்து வாங்குறப்ப வந்து எல்லாருமே எந்த பொருளாக இருந்தாலுமே விலை கம்மியாக தான் போயிட்டுருக்கு. அது கைமாறினா உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு லாபம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு, ஏற்றுற கூலி, இறக்குற கூலி, டிரான்ஸ்போர்ட்டு, லாரி வாடகை, அப்புறம் இது சுங்கச்சாவடி, ஜிஎஸ்டி, இதெல்லாம் தாண்டி போய் ஒரு விலை விற்கிது. எந்த பொருளாக இருந்தாலுமே அது வந்து நம்ம விற்கிறவங்க வியாபாரிகளை வந்து நம்ம எல்லாத்துக்குமே குறை சொல்ல முடியாது தான். ஏன்னா இவ்வளவும் நம்ம எதுவுமே நம்ம இதில் சும்மா நடக்க போகிறதில்ல பாருங்கள். எல்லாமே காசு தான். அதனால் விவசாயிகள்கிட்ட நீங்கள் கொஞ்சமாக வாங்கி அதுலேருந்து சில அனுபவங்கள்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செய்யலாம். நஷ்டமடைகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு 90% கிடையாது தேங்காயில். நீங்கள் ஒரு நிதானமாக பார்த்து பண்ணணும். தேங்காயோட சைஸ் பாருங்கள். இதை நம்ம டெல்டா மாவட்டமே வந்து உங்களுக்கு 450 கிராம்லேருந்து 600 கிராம் வரைக்கும் வரும். நம்ம தேங்காயில் வந்து 3வது இடம் தமிழ்நாடு தான். கர்நாடகா, கேரளா தான் நம்பர் 1ன்னு சொல்லுவாங்க. அது கேரளா காயெல்லாம் கொஞ்சம் நல்லா 650 கிராம் 700 கிராம் ஆவரேஜாக வரும்னு சொல்லுவாங்க. இப்போ தேங்காய் வந்து சுத்தமாக தேங்காய் பொள்ளாச்சி இல்லைன்னா தென்னந்தோப்புலாம் சுத்தமாக ஏகப்பட்ட தென்னந்தோப்பு தன்னாலே அழிச்சிட்டாங்களாம். அந்த அளவுக்கு வந்து பூச்சி தாக்குதல் தென்னந்தோப்பு வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் நல்லா. அந்த மாதிரினால தான் விலை இப்போ ரொம்ப உச்சத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் விலை அதிகமாக இருந்தாலும் விலை கம்மியாக இருந்தாலும் தேங்காய் வியாபாரம் பண்ண போகிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை, விலை குறையும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. விலை ஏறினாலும் இறங்கினாலும் நீங்கள் பண்ணுற தொழிலை கரெக்டாக நம்ம நேர்மையாக பண்ணோம்னா எதாக இருந்தாலும் ஜெயிச்சிடலாம். நீங்கள் இப்போ தேங்காய் விலை வந்து ஒரு டன்னு கிட்டத்தட்ட 54,000 55,000 வரைக்கும் போயிட்டுருக்கு. மட்டையும் நல்ல விலை போயிட்டுருக்கு. இப்போ தேங்காய் விலை கொஞ்சம், அதாவது இப்போ இந்த மே மாதமாவது ஏப்ரல் மாதம், ஏப்ரல் கடைசி மே பிறக்க போகுது. இந்த ஸ்கூலு காலேஜெல்லாம் லீவ் விட்டாங்க. எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டுருக்கிறதுனால கொஞ்சம் இழுப்பு கம்மியாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இப்போ வந்து 52,500 53 இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. நீங்கள் எப்படி போய் நான் எதுக்காக உங்கள்கிட்ட விவசாயிகள்லேருந்து நேரடியாக போய் நீங்கள் தேங்காயை வாங்கினீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு டன் இந்த நான் சொன்ன ரேட்டுக்கு 52 53 போணுச்சுன்னா இன்றைக்கி எல்லாம் தேங்காய் வந்து ஒரு 21 ரூபா 22 ரூபா போயிட்டுருக்கு. அதாவது தேங்காய் வந்து நீங்கள் பெரிய தேங்காயை மட்டையோடு உள்ளதை எடுத்து நீங்கள் உரிச்சு பார்த்தீங்கன்னா உள்ள தேங்காய் சின்னதாக இருக்கும். மீடியமான தேங்காய் எடுத்து குடிச்சோம்னா வெறும் தோல் மட்டும் இருக்கும், தேங்காய் நல்லா பெருசாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற தேங்காய் பாருங்கள், இந்த மாதிரி கையில் வச்சுருக்காவில் பாருங்கள். இந்த மாதிரி தேங்காயெல்லாம் நீங்கள் பெரிய தேங்காயாக இருக்காது, மீடியமாக இருக்கிற தேங்காயை உரிச்சோம்னாவே இந்த சைஸுக்கு வந்துடும். இதெல்லாம் வந்து 550 கிராம் 600 கிராம் வரும். அதில் இப்போ கலந்து நம்ம அள்ளும்போது இந்த கை பார்த்து தான் அள்ளுறோம் பாருங்கள். கை எந்த ஏற்றுறதுக்கு வந்து காய்க்கு உங்களுக்கு 1000 காய்க்கு 15 ரூபா இந்த கணக்கு. இந்த 1000 காய்க்கு 150 ரூபா, 100 காய்க்கு 15 காசு இந்த ரேஞ்சில் இது பண்ணுறாங்க. இதெல்லாம் வாங்குறவங்க தான் கொடுக்கணும். அந்த காயோட சைஸு வந்து நம்ம ரொம்ப சின்ன சைஸெல்லாம் நீங்கள் ஏற்றுவீங்களா, இளநீ ஏற்றி விட்டுவீங்களா, இப்படிலாம் நிறைய கேள்வி கேட்குறாங்க. நம்மளுக்குன்னு ஒரு நேம் இருக்குது. நம்மளுக்குன்னு ஒரு தொழில் பண்ணுறவங்க நீங்கள் பண்ணாலும் சரி, யார் பண்ணாலும் சரி, எதையுமே நம்ம சொல்லிவிட்டு ஒளிமறைவு இல்லாமல் பண்ணால் தான் நம்மளோட பேர் நீடிக்கும். ஒரு தடவை வேணால் நம்ம தப்பு செஞ்சு காசு பார்த்துடலாம், மறுதடவை அந்த பேர் கெட்டு போயிட்டுனா அதோட வராது. அதனால் கை பார்க்கும்போதே ரொம்ப இந்த பாருங்கள், கை பார்க்கும்போதே சின்ன சைஸ், ரொம்ப சின்ன சைஸ்லாம் பொடி காயெல்லாம் ஒதுக்கிட்டாங்க பாருங்கள். கை பார்த்து தான் அந்த ஆட்டி பார்த்து எடுக்கிறாங்க, தட்டுறாங்க.
இதிலே அவங்க தெரிஞ்சுக்கிட்டுருவாங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்களா, இந்த கை பார்த்து எடுக்கிறாங்க. அதில் சின்ன சைஸு, இந்த ஒல்லி உடஞ்சது இதெல்லாம் வந்து அந்தண்ட சைடு கிடக்கு பாருங்கள், அதெல்லாம் அந்த வேஸ்டேஜ் காய். அதை வந்து அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அந்த பெரிய சைஸு வண்டியில் ஏற்றும்போது உங்களுக்கு ரொம்ப பெரிய காய் இதெல்லாம் வந்து மீடியமாக தான் வரும். உங்களுக்கு 450லேருந்து 600 கிராமுங்கும்போது ஆவரேஜாக 500 கிராம் வந்துடும். இது பச்சை காய். பச்சை காய் தான் நம்ம சொல்கிற ரேட்டு எல்லாமே. அடுத்தது கசங்கல்னு சொல்கிறது, இதோட ஒரு டன்னுக்கு 1000 ரூபா 2000 கூட போகும். அது வந்து அந்த பச்சை காய்ங்கிறது இன்றைக்கி தேங்காய் வெட்டினோம்னா நாளைக்கு நாளைக்கு 2 நாளில் ஏற்றுறது தான் பச்சை காய். அதுலேயும் குடுமி. அடுத்தது கசங்கல்னு சொல்கிறது, தேங்காய் வெட்டி ஒரு 10 நாளாக வெட்டினா அது கசங்கல். ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கூட போகும் ரேட்டு. அடுத்தது கருப்பு காய்ங்கிறது, அது வந்து கொப்பரையும் இன்றைக்கி வந்து அருமையாக போயிட்டுருக்கு. கொப்பரை எண்ணெய் எல்லாம் இன்றைக்கி 1 லிட்டரு 300 ரூபா வரைக்கும் சுத்தமான எண்ணெய் போயிட்டுருக்கு. கொப்பரை விலையும் ரொம்ப ஹையஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அப்புறம் கொட்டாங்கச்சி இருக்குது பாருங்கள், அந்த கொட்டாங்கச்சியே இன்றைக்கி ஒரு டன்னு 25,000 ரூபாய்க்கு வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, கொடுக்க முடியல. நாங்கள் வந்து அந்த ஒதுக்குற காய், இந்த சின்ன காய் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் உடச்சி அதை மட்டும் நாங்கள் கொடுத்துட்டு அந்த ஒரு 2000 இன்றைக்கி வந்து ஒரு 15-20 டன்னு ஏற்றினோம்னா, ஒரு நாளைக்கு 15-20 டன்னு ஏற்றினோம்னா அதில் வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு 1500 காய் 2000 காய் ஒதுங்கும். அதை வந்து உடச்சி நம்ம தேங்காய் அரிசியை கொப்பரையாக பண்ணிடுறது. அந்த தொட்டின்னு சொல்லுவோம் பாருங்கள், கொட்டாங்கச்சி, அதை வந்து இன்றைய ரேட் வந்து 24,000 ரூபா வரைக்கும் வந்து ஸ்பாட்லேயே எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை அடுத்தடுத்து போவோம். அதே மாதிரி இந்த மட்டையே வந்து இன்றைக்கி 2 ரூபா போயிட்டுருக்கு. பச்சை மட்டையாக தான் நம்ம கொடுத்தாகணும். தேங்காய் நீங்கள் உரித்து ஏற்றுறவங்க எல்லாருமே வந்து மட்டைக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. அதனால் மட்டையை விசாரிச்சுட்டு நிறையா கயிறு ஃபேக்ட்ரியெல்லாம் மூடி கிடக்கு. நீங்கள் தேங்காய் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தான் நான் அந்த செய்தி சொல்கிறேன். தேங்காய் வியாபாரம் பண்ண போகிறவங்க, நீங்கள் இப்போ தேங்காயை வாங்கினீங்கன்னா, இந்த தேங்காய் இன்றைக்கி 21 ரூபாய்க்கு வாங்குகிறோம், இதோட வெயிட் இவ்வளவு, இதை நம்ம கொண்டு போய் ஏற்றுறதுக்கு இவ்வளவு கூலி, டிரான்ஸ்போர்ட் இவ்வளவு, நம்ம கொண்டு போய் உரித்தோம்னா உரிய கூலி கொடுக்கணும், மட்டை இவ்வளவு, அதெல்லாம் நீங்கள் சேர்த்து கணக்கு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி மட்டை நம்ம 2 ரூபா விற்றோம்னா அது நமக்கு லாபம் தானே. உரிக்கிற கூலி நம்ம 1000 காய்க்கு வந்து 1000 காய் உரிச்சாங்கன்னா 800 ரூபா கொடுத்துட போகிறோம். ஆமாம், ஒரு காய்க்கு வந்து 70 காசு வாங்குறாங்க. 10 காசு அந்த பெட்ரோல் காசுன்னு சொல்லி ஒரு வண்டிக்கு 100 ரூபா வாங்குவாங்க. அதை சேர்த்து நான் சொல்கிறேன். மற்றபடி காய் ஏற்றுறது கை பார்க்குறது இதெல்லாம் வந்து அந்த தேங்காய் வாங்குறவங்களோட வேலை தான். அதனால் நீங்கள் இந்த இதெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணி நீங்கள் தேங்காய் வாங்குங்கன்னு சொல்கிறேன். ஒரு தேங்காய் வாங்கும்போது நீங்கள் ரொம்ப அதிகபட்சமாக வாங்கிட்டீங்கனாலும் இன்றைக்கி 1 ரூபா மார்க்கெட் இறங்கி போயிட்டுன்னு வச்சுங்களேன். நீங்கள் ஒரு கையில் வந்து இப்போ 25,000 காய் 50,000 காய் வச்சுருந்தீங்கன்னா 1 ரூபா இறங்கிட்டா என்ன ஆகும்? 50,000 ரூபா நஷ்டமாக போயிடும். 1 ரூபா ஏறுனுச்சுன்னா 50,000 ரூபா லாபம். அந்த மாதிரி லாபம் நஷ்டம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குது, என்ன சூழ்நிலைங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். அதுக்காக தான் நான் ஒவ்வொருத்தவங்களையும் தேங்காய் வியாபாரம் பண்ணணும்ன்ட்டு ஃபோன் பண்ணி கேட்குறவங்கள்ட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் தேங்காய் கேளுங்க, நாங்கள் தர்றோம்னு சொல்லி தான் சொல்கிறோம். தேங்காய் வந்து இன்றைக்கி கொடுக்க முடியாத அளவுக்கு போயிட்டுருக்கு, ரொம்ப டிமாண்டாக தான் போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் தேங்காய் இறங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா, தென்னந்தோப்பில் முக்கால்வாசி மரம் அந்த மஞ்சள் நோயின்னு சொல்லி ஒன்று அடித்து காலி பண்ணிவிட்டு, அதேமாதிரி வெள்ளைப்பூச்சி ஒன்று, இதெல்லாம் காலி பண்ணி அடுத்து இந்த காண்டாமிருக வண்டு போக்குவரத்து இதெல்லாம் அடித்து மரம் நிறையா மாதிரியாக ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு வச்சுருக்கவங்களுக்கு குறைந்தாலும் ஒரு 10 மரம் போயிட்டுனா என்னாச்சு, ஒரு மரத்தில் 20 காய்னா அதில் 200 காய் குறைஞ்சி போயிடுது. இன்றைக்கெல்லாம் ஒரு வெட்டுக்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு வெட்டுக்கு வந்து 10,000 காய் வெட்டிக்கிட்டு இருக்கவங்க வந்து ஒரு 3,000 காய் தான் வெட்டுறாங்கன்னு வச்சுங்களேன். அப்படி இருக்கும்போது தேங்காய் விலை இறங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. மழையும் கம்மி, ரொம்ப போரு அதை வேணும் வச்சுருந்தாங்க. இப்போ தான் பருவமழை கொஞ்சம் பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. வர வருஷம் தென்மேற்கு பருவமழை நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் விலை வந்து ரொம்பவும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. இறங்குனா கொஞ்சம் இறங்கி ஏறுறது தான். அதாவது ஒரு ரூபா 2 ரூபா 50,000 ரூபாய்க்கு கீழே வராதுன்னு தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் கணக்கு பண்ணி தேங்காய் வியாபாரம் பண்ணுறவங்க பண்ணுங்கள். இந்த மட்டையெல்லாம் வெளியில் போயிட்டுருக்கேன் பாருங்கள், பக்காவாக ஏற்றி இதில் படுதா போட்டு கயிறு போட்டாச்சு. சேலம், ஈரோடு இதெல்லாம் எங்கே பார்த்தாலும் தான் மட்டை ஆர்டர் நிறையா இருக்குது. அதையும் விசாரிச்சுட்டு நல்ல விலைக்கு கொடுங்க. புரோக்கர் மூலியமாக போனீங்கன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிறையா அதுக்கு புரோக்கர் இருக்காங்க. இப்படி ஒன்றையும் கணக்கு பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் லாபம் பார்க்கலாம். அதே நேரத்தில் விவசாயிகள்கிட்டேருந்து வாங்குறதும் ஓரளவு நியாயமாக வாங்க. எந்த எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் பக்கத்து ஊருக்கு கொடுத்தாலும் சரி, எங்கே பண்ணாலும் நம்ம செய்கிற தொழிலில் ஒரு குவாலிட்டியாக நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நல்லா உங்களுக்குன்னு ஒரு பேர் வரும். நீங்கள் கொஞ்சமாக ஆரம்பிங்க,
அதை ஆரம்பித்து அதுலேருந்து நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். எந்த வியாபாரிகளும் நல்ல வியாபாரின்னு சொல்லி போர்டு வச்சுட்டு வரமாட்டாங்க. நம்ம செய்கிறதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். இவங்க பேமெண்ட் எப்படி, இவங்க எப்படி இது பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்தே உங்களுக்கு ஆர்டரெல்லாம் நிறையா கிடைக்கும். தேங்காய் விலை நிலவரமும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரிலாம் பண்ணி தேங்காய் வியாபாரம் பண்ணுறவங்க நல்ல தொழில் பண்ணுங்கள். தேங்காய் வியாபாரத்துலேருந்து நிறையா தொழில் இருக்குது. பண்ணி லாபம் பெற வேண்டுகிறோம். மீண்டும் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். அப்புறம் வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ வந்து உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மற்றவர்களும் பயனடையட்டும். நன்றி, வணக்கம்.